அன்பார்ந்த மகர ராசி நேயர்களுக்கு நமஸ்காரம். மகர ராசிக்கான 2021ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள். மகர ராசிக்காரங்க 7.5 சனியில் சங்கடம் பட்டுருக்கிற நிலையில் ஜென்மச்சனியானது ஆரம்பித்து வருடம் ஆரம்பிக்குது. அதனால் மகர ராசிக்காரங்களுக்கு மனசில் கொஞ்சம் பயம் இருக்கும். இருந்தாலும் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ஜென்மச்சனியில் பெருசாக பாதிப்பு இருக்காது. காரணம், மகர ராசிக்கு சிறப்பு சேர்க்கிற விதத்தில் இந்த குருவனுடைய சேர்க்கை பக்கபலமாக இருக்குது. இந்த 2020 குரு பக்கபலமாக அமைஞ்சிருந்தார். குரு மகர ராசிக்கு முயற்சி அதிபதி, விரையாதிபதியாக வரக்கூடியவர். அவர் விரயஸ்தானத்திலேயே ஆட்சி பெற்று அமர்ந்திருந்தது உங்களுக்கான கஷ்ட நஷ்டங்களை குறைச்சும், அப்படியே அது ஏற்பட்டாலும் உங்களுடைய தேவைக்காக அந்த விஷயங்கள் இருக்கும், வீணாகாது. அப்படி சனி மட்டுமல்ல, குருவும் உங்கள் ராசிக்குள்ளேயே இருந்து தான் வருடம் ஆரம்பிக்குது. சனி பகவான் உங்கள் ராசி அதிபதி, உங்கள் குடும்பஸ்தான அதிபதி. அவரும் ராசிக்குள்ளேயே இருக்கிறார். ஸ்தான பலம் மகர ராசிக்கு ரொம்ப அருமையாக அமைஞ்சிருக்கு. அதனால் மகர ராசிக்காரங்களுக்கு ஜென்மச்சனி காலமே நடந்தாலும் மற்ற ராசிக்காரங்க மாதிரிலாம் கஷ்டப்படலாம் மாட்டாங்க. ஏன்னா கிரகங்கள் தன்னுடைய சொந்த வீட்டுக்கே எந்த ஒரு கெட்டதையும் செஞ்சிடாது. இருந்தாலும் கிரகங்களுடைய தாக்கம் இருக்கும். கிரகங்களுடைய தன்மை அப்படிங்கிறது மாறுபடும். அதற்கு தகுந்த மாதிரி ஒரு தாக்கம் இருக்கும். அதனால் 2021 மகர ராசிக்காரங்களுக்கு பிரச்சனை, கஷ்டம் இதெல்லாம் இருக்குது இல்லை அப்படிங்கிறத விட கொஞ்சம் மந்தத்தன்மை இருக்கும். பொறுமையாக இருந்து காரியங்களை பார்க்க வேண்டும். கொஞ்சம் அவசரப்படாமல் செயல்பட்டாங்க அப்படின்னா எல்லாமே ஜெயம்தான். உங்கள் முயற்சி ஸ்தானாதிபதியே ராசியில் இருக்காங்க அப்படிங்கும்போது உங்களால் செய்ய முடியாத எதுவும் இல்லை. தாராளமாக எதை வேணாலும் செய்யலாம். காரிய வெற்றிக்கு எந்த தடையும் இல்லை. ஆனால் சனியும் கூட இருக்கிறதுனால கொஞ்சம் மந்தத்தன்மையாக இருக்கும். எல்லாமே கொஞ்சம் லேட் ப்ராசஸ், ஸ்லோ ப்ராசஸ். எடுத்தவங்க கவுத்தோன்னு எதையும் முடிக்க முடியாது. எல்லா விஷயங்களையுமே கொஞ்சம் பிளானிங் தேவைப்படும். இந்த விஷயத்தில் மட்டும் மகர ராசிக்காரங்க கொஞ்சம் தெளிவாக வேலை செஞ்சாங்க அப்படின்னா இந்த 2021 சிறப்பாக இருக்கும். ஒரு 5ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடத்துல கேது, ராசியிலே ராசிநாதன் குரு, எல்லா கிரகங்களும் ரொம்ப அம்சமாக வந்திருக்கு. இந்த அமைப்பு மகர ராசிக்கு எதிர்பாராத தனவரவை சேர்க்கும். பூர்வ புண்ணிய ஸ்தான பலத்தை அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்கள் ஆதாயத்தை அதிகரிக்கும். குழந்தைங்க வழியில் சங்கடத்தை குறைக்கும். ஒரு 4-5 வருஷமாகவே மகர ராசிக்காரங்களுக்கு குழந்தைங்க வகையில் நிறைய சங்கடங்கள் இருந்திருக்கும். குழந்தைங்களை நிறைய பேர் பிரிஞ்சு கூட இருப்பாங்க. குழந்தைங்களுடைய வாழ்க்கையே வெறுத்து போய் நொந்து போகிற அளவுக்கு இருந்திருக்கும். அந்த அளவுக்கு குழந்தைங்க ரொம்ப சிரமம் கொடுத்துருப்பாங்க. இப்போ அதே குழந்தைங்க வழியில் மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில் சிறப்பான விஷயங்களை பார்த்து வருவீங்க. குழந்தைங்க சமாச்சாரங்கள் அத்தனையுமே படிப்பாகட்டும், விளையாட்டாகட்டும், தொழிலாகட்டும், உத்தியோகமாகட்டும், இல்லை கல்யாண சமாச்சாரமாகட்டும், காசு பண சமாச்சாரங்களாகட்டும், உடல் நலமாகட்டும், இப்படி மகர ராசிக்காரங்களுடைய குழந்தைகளுக்கு அத்தனை விஷயங்களுமே அமோகமாக அமைஞ்சிருக்கு. மகர ராசிக்காரங்களுக்கு குழந்தைங்க மேலே பாசம் அதிகரிக்கும். இதுக்கு முன்னாடியெல்லாம் கொஞ்சம் வேண்டாம் வெறுப்பா கோபத்தோடு செயல்பட்டுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கே இனி பாசம் அதிகரிக்கும். குழந்தைங்களுக்காக நீங்கள் விழுந்து விழுந்து வேலை செய்வீங்க. அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக முன் வருவீங்க. உங்கள் குழந்தைங்க மூலமாக உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். என்னதான் மகர ராசிக்காரங்களுக்கு ஜென்மச்சனி இருந்துட்டு இருந்தாலும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலமாக அமைஞ்சிருக்கு. நீங்கள் செஞ்ச புண்ணியம் உங்களை காப்பாற்றும். சனி பகவான் கெட்டதை செய்பவர் அப்படி கிடையாது. அவங்களுடைய கர்மாவிற்கு பலனை கொடுப்பவர் தான் சனி. இப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலமாயிடுச்சு அப்படின்னா சனியோடைய பாதிப்பு குறைஞ்சிடும். அங்கே சனிக்கு வேலை இல்லை. இப்போ அப்படிதான் மகர ராசிக்காரங்களுக்கு 5ஆம் இடம் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுட்டு இருக்கு. அதனால் என்னதான் சனி உள்ளே இருந்தாலும் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு சனியால் எந்த கெட்டதையும் செய்ய முடியாது. பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலமாக இருக்குது. கெட்டதையே செஞ்சாலும் அங்கே பாதிப்பு எதுவும் பெருசாக இருக்காது. தவிர எல்லாத்துக்கும் மேலே கஷ்ட நஷ்டங்களை குறைக்கிற அளவுக்கு குருவுடைய சேர்க்கை. இப்படி மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி பார்த்தாலும் கிரகங்களுடைய சாதகமான விஷயங்கள் நிறையவே இருக்குது. அதனால் ஜென்மச்சனி, 7.5 சனி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பாதிப்புகள், கஷ்ட நஷ்டங்கள்லாம் எதுவும் இல்லை. காரியம் மந்தமாக இருக்கும். அதனால் மகர ராசிக்காரங்க கொஞ்சம் பொறுமையாக காரியம் முடிகிற வரைக்கும் இருந்தாங்க அப்படின்னா எல்லாமே வெற்றி தான். தவிர ராசிக்குள்ளே இந்த சனி குருவோடைய சேர்க்கை திருமண விஷயங்கள், புத்திர பாக்கிய சமாச்சாரங்கள், கணவன் மனைவி உறவுகள், பூர்வீக சமாச்சாரங்கள், காதல் விஷயங்கள், தொழில் மற்றும் உத்தியோக சமாச்சாரங்கள், பெற்றோர்கள் வழி உறவுகள், வெளியூர் மற்றும் வெளிநாடு சமாச்சாரங்கள், இது எல்லாத்துலேயுமே சிறப்புகளை கொடுக்கும். குறிப்பாக திருமண சமாச்சாரங்கள், புத்திர பாக்கிய சமாச்சாரங்கள் இனி மகர ராசிக்காரங்களுக்கு நிறைய உண்டு.
தோஷமுள்ள ஜாதகர்களுக்கு கூட, வரனே அமையலையேன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு கூட, வயசு அதிகமாயிடுச்சுன்னு எங்கே நடக்க போகுதுன்னு மனசு விட்டவங்களுக்கு கூட திருமண வாய்ப்புகளை அமைத்து கொடுக்கும். புத்திர பாக்கிய அமைப்பும் அப்படித்தான். மனசு விட்ட அத்தனை பேர்த்துக்குமே நம்பிக்கை கொடுக்குற விதத்தில் இந்த 2021 இந்த திருமண விஷயங்களையும் குழந்தை பாக்கிய சமாச்சாரங்களையும் அற்புதமாக அமைச்சு கொடுக்கும். இந்த மகர ராசிக்காரர்கள் 2021 இந்த விஷயத்தில் அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னே சொல்லலாம். அதனால் மகர ராசிக்காரர்கள் 7.5 சனி ஜென்மச்சனி அப்படின்னாலாம் பயப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக தைரியமாக நேர்மையாக வேலை செய்யுங்க. நீங்கள் எதை வேணாலும் செய்யலாம், எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் அங்கே கிடையாது. இந்த 2021 வருடம் உங்களுக்கு சிறப்பாகவே அமைந்து வரும். நமஸ்காரம்.